Hi friends, welcome to Kidsfashionworld. இன்னைக்கு நம்ம வீடியோல single piece umbrella top cutting and stitching தான் பார்க்க போறோம். அதுக்காக பாருங்க காட்டன் ஃபேப்ரிக் இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நைட்டி ஃபேப்ரிக் 3 மீட்டர் அளவு வரும் இல்லையா அந்த ஃபேப்ரிக்ல எப்படி நம்ம single piece umbrella கட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இப்போ துணியை width wise டபுளா fold பண்ணிருக்கேன். இப்போ இந்த fold பண்ணதை பாருங்க இப்போ மேல் பக்கம் க்ளோஸா இருக்கு சைடுல என்னோட சைடு இருக்குது ஓபன்ல இருக்கு இப்போ இது அப்படியே பாருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃபோல்டிங் சைடுல இருந்து ஓபன் சைடுக்கு ஷோல்டர் மெஷர்மென்ட் 6.5 inches மார்க் பண்றேன் எந்த இடத்துல 6.5 inches வருதோ அந்த இடத்துல நீங்க மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஷோல்டர் மெஷர்மென்ட் எடுத்துட்டோம் அந்த 6.5 inchல இருந்து கீழ 7 inchesக்கு ஆர்ம் உடைய ஹைட் மார்க் பண்றேன் ஓகே இப்போ இதையே லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றேன் செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 9.5 inches மார்க் பண்றேன் 2 inches சீமிங்காக மார்க் பண்றேன் ஓகே இப்போ மேல இருந்து நம்ம ஷோல்டர் லைன்ல இருந்து waist உடைய ஹைட் 14 inchesல மார்க் பண்றேன் இப்போ waist ரவுண்ட் பாத்தீங்கன்னா 8.5 inches அப்புறம் சீமிங்க்கு 2 inches ஓகே இப்போ மார்க் பண்ணதை இந்த மாதிரி பாருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லைன்ல இருந்து கீழ வரைக்கும் எனக்கு டாப்னுடைய ஹைட் எவ்வளவு தேவையோ அந்த மெஷர்மென்ட் வந்து மார்க் பண்றேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா 44 inches நான் மெஷர்மென்ட் எடுக்கிறேன் 43 inches 42 inches வந்து எனக்கு ஹைட் வந்து போதுமானது 2 inches வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் கீழே ஃபோல்டிங்காக எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ இந்த ஷோல்டர் லைன்ல வச்சு 44 inchesக்கு கீழே வந்து மெஷர் பண்ணிட்டே வரணும் நம்ம அம்பர்லா நார்மல் அம்பர்லாக்கு எப்படி பண்ணுவோமோ ஹிப் லைன்ல வச்சு அதே மாதிரி நம்ம ஹைட் எடுத்துக்கணும் பாருங்க இப்போ இந்த வேஸ்ட் லைன்ல இருந்து கீழ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருக்கேன் போட்டுட்டு இப்போ நான் இத கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டல் ஹைட் ஷோல்டர் லைன்ல இருந்து கீழ 44 inchesக்கு நான் வந்து அந்த ஷோல்டர் லைன்லயே டேப் வச்சு கீழ இந்த 44 inchesக்கு ஃபுல்லா மார்க் பண்ணிட்டே வந்திருக்கேன் ஓகே இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஷோல்டர் ஆர்ம்கோல் லைன் வந்து இந்த மாதிரி வளைச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ இது கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதில் நெக் வித் 3 inches எடுக்கிறேன் இப்போ நெக்கினுடைய ஹைட் 5.5 inches எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டு நெக்லைன் வந்து வரைஞ்சு விட்டுக்கிறேன் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே ஹைட்ல தான் மெஷர்மென்ட் எடுத்திருக்கேன் ஸோ இதை அப்படியே வரைஞ்சு விட்டுக்கிறேன் சிம்பிள் ரவுண்ட் நெக் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் ஓகே இப்போ இதையும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 துணி வந்து ஃபுல் ஹைட் இருக்கு மீதம் இந்த 2 துணி உங்களுக்கு ஹைட் வந்து குறைவாக தான் இருக்கு இதுக்கு நம்ம வந்து ஒட்டு போடணும் ஸோ அதுக்காக பாருங்க இந்த துணி இந்த மாதிரி அந்த கீழே 2 துணி இருக்கு இல்லையா அதே அளவுக்கு வச்சு நம்ம வரைஞ்சு பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சு விட்டுக்கலாம் கீழே இருக்கிற அந்த துணியோடைய மெஷர்மென்ட் வந்து செக் பண்ணி நம்ம வரைஞ்சுக்கலாம்
ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சைட் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ ஒட்டு போடுறதுக்கு தேவையான பீஸ் ரெடி பண்ணிட்டோம். 2 துணி கட் பண்ணிட்டோம். இதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த ஒட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணுறேன். நான் ஹாஃப் ஸ்லீவ் தான் கட் பண்ணுறேன். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், ஃபோல்டிங்க்கும் சேர்த்து. வித்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ், மேலேருந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா பாட்டம் ரவுண்ட் 7 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சீமிங்க்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சி விட்டுட்டு இப்போது ஸ்லீவ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் வரதை நம்ம உள்வெட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை அந்த ஒட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்காக பாருங்கள், அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 பீசஸ்க்குள்ளே தேவையான ஒட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த துணியை நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பீசஸும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய நெக் லைனை க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ராஸ் பீஸை நல்ல பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். அதுக்கப்புறமா இதில் நாச்சஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நாச்சஸ் போட்டு உள்பக்கமாக திருப்பி டபுள் ஹோல்ட் பண்ணி இந்த நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணி. ஓகே, பாருங்கள், இப்போது நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவை நம்ம இந்த ஸ்லீவ் வந்து ஸ்லீவ்னுடைய அந்த கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம டாப்போட ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சீமிங்காக 2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வெஸ்டனுடைய ஹைட் வரைக்கும், அது வரைக்கும் அந்த 2 இன்ச்சஸில் நான் தையல் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி சீமிங்க்கு வந்துட்டு விட்டுட்டு கீழே வரைக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாட்டம் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் ரொம்பவே அழகான சிங்கிள் பீஸ் அம்பர்லா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.